ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 5/12/2024 கருணியா ப்ளஸ் KN 550க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதை நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், கட்டாயம் கிடையாது. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமைக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதனால் வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை வந்த ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை வந்து 169 ரிசல்ட்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 188,169. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 907, அதுக்கு முந்தின ட்ரா 247 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5D4Dயோட வந்து நம்ம 1-2 கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு கிடைக்குது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 136லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 252. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 65D. ஸோ இதோட நம்ம +1 2. இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 2 கூட்டினோம்னா 3, இங்கே 5ஓட 2 கூட்டினோம்னா 7. 3 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 136க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 7 இந்த 136க்கு அப்புறம் கிடச்சிருக்க நம்மளோட ஏ போர்டு நம்பர். இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 326 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 65Dயோட வந்து 1-2 கூட்டுறோம். இப்போ நம்ம 326க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 326க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 305. இதில் நம்ம எடுக்க போகிறது 30. இதோட +1 2. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 1 கூட்டினோம்னா 4, 0ஓட 2 கூட்டினோம்னா 2. 4 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 326க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 4 அல்லது 2. இப்போ இந்த 326க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 247. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 2 and 4, 2 and 4. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் பி. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு ஏபி போர்டு. இப்போ 247க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 872. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 87. இதோட நம்ம +1 2. இப்போ இது கூட்டிடலாம். சேம் ஃபார்மெட் தான். 8ஓட 1 கூட்டினோம்னா 9, 7ஓட 2 கூட்டினாலும் 9. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 9 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இந்த 247க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 9 மட்டும் தான் நம்மளுக்கு இந்த 247க்கு அப்புறம் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 907. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. அதோட நம்மளுக்கு பெயர்ஸும் இருக்குது. அதாவது ஏ போர்டு, ஏபி போர்டு, ஏ போர்டுன்னு வந்திருக்கு. ஸோ ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெயர் அப்படிங்கிற பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ட்ராவில் பெயர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராவோட எக்ஸாம்பிளை பார்த்துட்டு நம்ம இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 907. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 592. இதில் நம்ம எடுக்க போகிறது 59. இதோட +1 2. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 1 கூட்டினோம்னா 6, 9ஓட 2 கூட்டினோம்னா 1. 6 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 907க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 6 அல்லது 1 இந்த 907க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு நம்பர். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 169. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 6, 1 6. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல ஏ அண்ட் பி. ஸோ நம்ம ஏற்கனவே கெஸ் பண்ண மாதிரியே நம்மளுக்கு இந்த ட்ராவில் பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெயிருங்கிற மாதிரி இருக்குது.
ஏ போர்டு, ஏபி போர்டு, ஏ போர்டு, ஏபி போர்டுன்னு வந்துருச்சு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 169 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வியாழனுக்கு இதெல்லாம் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். ஸோ சேம் ஃபார்மேட் தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட் எடுங்க. யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ நேற்றுக்கு நம்ம வந்து புதன்கிழமை பார்த்தோம். புதன்கிழமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 50-50. ஆனால் நேற்றுக்கு வந்து புதன்கிழமை 50-50 வரல. நேற்றுக்கு வந்து பம்பர் வந்திருக்குது. ஸோ நம்ம வந்து புதன்கிழமை எப்பவும் போல் 50-50க்கு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை, இன்றைக்கி கருணியா ப்ளஸ்ங்கிற பேரில் வருது. அதனால் அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் ஓரளவுக்கு கெஸ்ஸிங் நம்பர்ஸை எடுக்க முடியும். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 169 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 188. இதை நம்ம எடுக்க போகிறது 18. இதோட ப்ளஸ் 12. இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 1 கூட்டினோம்னா 2, 8ஓட 2 கூட்டினோம்னா 0. 2 அல்லது 0 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கோம். ஃபார்மேட் இப்படி தான் எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பருமே இல்லை. ஸோ இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ரெண்டு அல்லது 0 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதை நம்ம ஃபார்மேட் இப்படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரலை. இந்த ட்ராவில் லக் இருந்துச்சுன்னா இதில் பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 20 அல்லது 02, 2200 இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ஸோ யாரும் மறந்துடாதீங்க. இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போர்டு மாறல. கண்டினியூஸாக ஏ போர்டு தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டோட பேர்ஸ் கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இன்றைக்கி வியாழக்கிழமை 5/12/2024 கருணியா ப்ளஸ் கேஎன் 550க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கொட்டாகுதுன்னு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.